முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் திருமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மிடையே உரையாற்ற உள்ளார். அவரை கரவொலிகளோடு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். சென்னை சலேசிய மாநிலத்தினுடைய தீபகம் மையமும் இந்திய கிறித்தவ மறுமலர்ச்சி இயக்கமும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் பல்சமய தோழமை விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய அருமை நண்பர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, அருட்தந்தை பெனடிக்ட் அவர்களே, அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களே, இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரர்கள் மரிய மிக்கேல் அவர்களே, அந்தோனி பெர்னாண்டஸ் அவர்களே, இங்கே நம்முடைய கிறித்தவ மறுமலர்ச்சி இயக்கத்தை பல்லாண்டு காலமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், இந்த கிறிஸ்துமஸ் விழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இந்த மாலை நேரத்திலே இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரிகள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களோடு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பல்சமய உரையாடல் என்பது இந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய தேவை. சமயம் என்பது ஒரு ஆன்மீக அடையாளமாக இருந்த காலம் போய் ஒரு சமுதாய அடையாளமாக இருந்த காலமும் போய் இன்று அரசியல் அணிதிரட்டலினுடைய அடையாளமாக மாறி போயிருக்கின்ற சூழ்நிலையிலே மிகப்பெரிய பிளவுகளை நாம் வாழ்கின்ற காலத்திலே நம் மக்கள் மத்தியிலே உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். மதத்திற்கு ஒரு பெரிய கொடிய நச்சுத்தன்மை உண்டு. அது என்னவென்றால் அது எதையும் நியாயப்படுத்தும். மத வெறி என்பது எதையும் நியாயப்படுத்தும். எதை வேண்டுமானாலும் அது செய்யும். அது செய்ததற்கு காரணங்களையும் சொல்லும். அதுதான் மதம். அதைத்தான் அதை மதம் என்று வைத்தார். இப்பொழுது ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் கூட ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு பெரிய துப்பாக்கி சூட்டை பார்த்தோம். அதற்கு என்ன காரணமும் கிடையாது. ஏதாவது விரோதம், ஏதாவது தனிப்பட்ட முறையிலே உறவுகளில் விரிசல், இல்லது யாருடைய சொத்தையாவது யாரையாவது எடுத்துக்கொண்டார்களா, எந்த விதமான யாராவது அவமானப்படுத்தினார்களா, எந்த விதமான காரணமும் இல்லாமல் மதம், நீ ஒரு மதம், நான் ஒரு மதம். இன்று நம்முடைய நாட்டிலே இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தும் ஒரு ஆயுதமாக ஒவ்வொரு நாளும் தீட்டப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படி இந்த ஆயுதம் தீட்டப்படுகின்ற ஆயுதம் இது யாரை நோக்கி பாய்கிறது என்று சொன்னால், சமூகத்திலே அடித்தட்டிலே இருக்கின்ற ஏழை எளிய அப்பாவி மக்களைத்தான் இந்த மதம் என்கிற ஆயுதம் கூறாக பிளந்து சிதைத்து சின்னாபின்னப்படுத்துகிறது. மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்கிற பெயரிலே ஏதுமறியாத ஒரு அப்பாவி இஸ்லாமியரை நீ உயிரோடு தோலை வைத்து உரித்து அவனை அப்படியே சாகடிக்க முடியும் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, சாகடிக்கவன் மீது போடப்படுகின்ற வழக்கை நீதிமன்றத்திலே அரசாங்கமே அதை அந்த வழக்கை வாபஸ் வாங்குகிறது. கொலையை கண்காண பார்த்த சாட்சிகள் சாட்சியம் சொல்ல தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த வழக்கை அப்படியே மீண்டும் வாபஸ் வாங்குகிறது. இந்த மதம் எங்கே வரை வேரூண்டி இருக்கிறது என்று சொன்னால், அதிகாரத்தின் மேல் தட்டிலிருந்து கீழ்த்தட்டு வரை யாரும் இதுக்கு விதிவிலக்கல்ல. இப்பொழுது நீதிமன்றங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நீதிமன்றங்களிலிருந்து வருகின்ற உத்தரவுகள் எப்படிப்பட்ட உத்தரவுகளாக இருக்கிறது. மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடப்பதற்கு என்ன காரணம்?
அங்கே வந்து மலைவாழ் மக்கள், ஒரு தரப்பு மக்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், இன்னொரு தரப்பு மக்கள் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள். ஆனால் நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு என்ன வைத்தது என்று சொன்னால், தீயை பற்ற வைத்தது என்று சொன்னால், நாம் பார்த்தோம் ஒரு 3 நம்முடைய இந்திய நாடு, பாரத திருநாடு, பண்பட்ட நாடு, நாகரிகத்தில் கலாச்சாரத்தில் மூத்த நாடு என்றெல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கேதான் 3 பெண்களை ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் நிர்வாணமாக ஒரு சங்கிலி போட்டு கட்டி இழுத்து செல்ல முடியும், அதை வீடியோவிலே பதிவு செய்ய முடியும், அதை நாடு முழுவதும் அதை வந்து ஒளிபரப்ப முடியும். இது எதன் பேரால் நடந்ததுனால் மதத்தின் பேரால் நடந்தது. அந்த 2 தரப்பு மக்களும் ஒரே நாட்டில் ஒரே சமூகத்தில் வாழ்கிறவர்கள், ஒரே மலைப்பகுதியிலே வாழ்கிறவர்கள், ஒரே மொழி பேசுகிறவர்கள், மதத்தால் மட்டும்தான் பிரிந்திருக்கிறார். நான் வந்து உங்களுக்கெல்லாம் பெரியவர்களுக்கு நினைவிற்கு மண்டக்காடு கலவரம்னு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நான் வந்து நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு நான் வழக்கறிஞராக ஆஜரானேன். அந்த ஆணையத்தில், நீதி விசாரணை ஆணையத்தில், அந்த மண்டைக்காடு சம்பவம் கலவரம் தொடர்பாக நாம் வந்து உள்ளே விசாரிக்க போகின்ற போது, எந்த மதம் என்றல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கங்கணம் கட்டி கொண்டு இன்னொருவரை வெட்டி சாய்ப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அது மண்டைக்காடு கலவரம் முடிந்து ஏறக்குறைய போது ஒரு அரை நூற்றாண்டு காலம் முடிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கின்ற மத உணர்வு, சாதி வெறி, இவைகளெல்லாம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குதுன்னு சொன்னால், பேசும்போது எல்லாரும் நல்லா உறவாடி கொள்கிறோம். ஆனால் அந்தரங்கத்திலே வந்து ஒவ்வொருவரும் தேடுகிறோம், இவன் என்ன மதம், இவன் என்ன ஜாதி. இதுக்கு கிறிஸ்தவம் தப்பல, சாதிக்கு வந்து கிறித்தவம் தப்பவில்லை. சாதியத்திடம் கிறித்தவம் தமிழகத்திலே தோற்று போனதுதான் உண்மை. இதெல்லாம் நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பல்சமய உரையாடல் என்பது பல சாதிகளுக்கு இடையே உள்ள உரையாடலாகவும் மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னும் முக்கியமான ஒரு கோணம். அது இன்னும் சாதி என்கிற அடையாளத்தை, மதத்தையாவது தந்தை பெரியார்ட்ட கேட்கிறாங்க, மதம் பெரிதா சாதி பெரிதான்னு கேட்கிறாங்க. தந்தை பெரியார் சொல்றாரு, சாதி தாண்டா பெரிது, மதத்தை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் சாதியை மாற்ற முடியாதுங்கிறார். பெரியார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு அருமையான ஒரு வாசகம் சொன்னார். நம்ம பசங்கள்லாம் நீங்க படிச்சு வக்கீல் ஆகிறதுக்குள்ள அவன் தான் ஜட்ஜா உட்கார்ந்துருப்பான்டான்னார். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க. எப்படி சிந்திச்சு எத்தனை வருடங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். இப்போ அதையெல்லாம் நாம் எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். சரி, நல்லா வந்து ஒரு வாசகம் வந்து நம்முடைய வத்திக்கான் சங்கத்தினுடைய பல்சமய உரையாடலை பற்றி வாசகத்தை இந்த சகோதரி வாசித்தார். அதில் ஒரு வார்த்தை நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ தெரியாது. அதில் சொன்னாங்க, எல்லோரிடமும் உண்மை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது உண்மை, அது சரி. நான் சொல்வது மட்டும்தான் உண்மை, அங்கதான் வந்து விவகாரம் வருகிறது. நான் சொல்வது மட்டும் உண்மைன்னு நான் நிப்பாட்டிட்டேன்னா அதுக்கு பிறகு அதில் பிரச்சனை இல்லை. நான் சொல்வது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் அங்க விவகாரம். நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். இன்னைக்கு வந்து வாசகம் கூட இன்னைக்கு அருமையான வாசகம், கிறிஸ்து பிறப்பை பற்றிய நற்செய்தி வாசகம். கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியினுடைய பின்னால் உள்ள பின்புலம் வந்து, நேற்றைய வாசகம் எத்தனை பேர் திருப்பலிக்கு போனீங்கன்னு தெரியாது. கிறிஸ்துவினுடைய பாரம்பரியம், அவர் வந்த தலைமுறைகள், 42 தலைமுறைகளை வரலாற்றுப்படுத்தி ஆவணப்படுத்தி, இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லி கடைசியில் இயேசுநாதர் வரைக்கும் அந்த 42 தலைமுறைகளை வந்து விவிலியம் வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறது. இந்த 42 தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாதி ஒரு சமயம் இல்லை. அதிலே வந்து அவருடைய முன்னோர்கள் ஒருவர் விலை மாது, ஒரு பாவிகளுக்குமான கடவுள் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த பெண்ணினுடைய வரலாற்றை அந்த விவிலியம் வந்து பதிவு செய்கிறது. அது எதை சொல்லுகிறது? இவர் ஒரு சமூகத்திற்காக ஒரு மதத்திற்காக பிறந்த கடவுள் அல்ல, இவர் உலகம் முழுமைக்குமான கடவுள். சரி, இப்போ ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று நாம் நம்முடைய கத்தோலிக்க திருமுறையிலே சொல்கிறோம். இங்க பல்சமய உரையாடல், ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு தான் மோட்சமா, அவர்கள் மட்டும்தான் பரலோகம் போவார்களா? அப்போ வந்து காந்தியடிகள் போவாரா போக மாட்டாரா?
நபிகள் நாயகம் போவாரா போக மாட்டாரா? ஸ்டேன்ஸ் பாதிரியார் போவாரா போக மாட்டாரா? இதெல்லாம் நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அதனால தான் அவர் அன்னைக்கே சொல்றாரு, நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாலாம் போக மாட்டடா, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவனை மட்டும்தான் அங்க அனுமதிப்பேன். வெறும் பாப்டிசம் மட்டும் may not be a passport to heaven. அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை, என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தையின்படி நடப்பவன் மட்டும்தான் என்னோடு அங்கு வர முடியும். அப்போ காந்தியுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையும் இயேசுநாதர் சொன்ன வாசகங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவர் நிச்சயமாக இயேசு சொல்றபடி தான் நடந்திருக்கிறார். பல்சமய உரையாடலுக்கு நீங்க இதை வாசிக்கும் போது நபிகள் நாயகம் மதீனாவில் கிறிஸ்தவர்களோடு போட்ட உடன்படிக்கையினுடைய சரத்துக்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். அவர் he entered into an agreement with Christians, with Christian missionaries, Jesuits. போடும்போது என்ன சொல்றாருன்னா, நீ ஒவ்வொருத்தரும் நம்முடைய கான்வென்ட்ஸ், கத்தோலிக்க கிறித்தவ கன்னியர்கள் இருக்கிற மடங்களில் இருக்கின்ற கன்னியர்களுக்கு யாராவது தொந்தரவு செய்தாலோ அல்லது அந்த மடங்களை இடித்தாலோ உனக்கு அங்க மோட்சத்தில் இடமே கிடையாதுன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அந்த தேவாலயங்கள் மடங்கள் பழுதுபட்டிருந்தால் நீ அவற்றை உன் செலவில் பழுது பார்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது இன்னைக்கு நிறைய இஸ்லாமியருக்கு இதெல்லாம் சொல்றது இல்லை. தேவாலயங்கள் பழுதுபட்டிருந்தால் அதை பழுது பார்த்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஒருத்தர் கேட்கிறார் அவர்கிட்ட, நபிகள் நாயகத்திட்ட, எங்க அம்மா கிறிஸ்தவளா இருக்கா, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போவே தீரவேன்னு அடம் பிடிக்கிறா, அவளால் நடக்க முடியல, நான் என்ன செய்யறது அப்படின்னு நபிகள் நாயகத்தை கேட்ட உடனே நபிகள் நாயகம் சொல்கிறார், உன்னிடம் ஒட்டகம் இருந்தால் அவளை ஒட்டகத்தில் தூக்கி கொண்டு வைத்து தேவாலயம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உன்னிடம் ஒட்டகம் இல்லை என்று சொன்னால் ஒரு கூடையில் அவளை உட்கார வைத்து உன் தோளில் தூக்கி கொண்டு போய் தேவாலயத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார். இதை இவர்களுக்கெல்லாம் மதத்தின் மீது காழ்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, நமக்கு தான் ஒரு மதத்தின் மீது இன்னொரு மதத்திற்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. அநேக முறை நான் கேட்கிறேன், இந்த மதத்திற்காக நான் உயிரையும் கொடுப்பேன், நான் எதையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த மதம் சொல்லுகிறபடி வாழ்வதற்கு தயாராக இருக்கிறாங்களான்னா யாருமே வாழ்வதற்கு தயாராக இல்லை. இந்த நேரத்தில் தான் இதை போன்ற உரையாடல்கள் மிக அவசியம். நம்முடைய அருட்தந்தை அருமையா பாடினார். நான் நேற்று முந்தான ஒரு கிறிஸ்துமஸ் விழா, அப்போ நம்ம இப்போ சொன்னார்ல ஆளூர் ஷானவாஸ் தம்பி, அவர் ஆளூர் ஷானவாஸ் காஜாக்கனிலாம் சின்ன மாணவர்களாக நான் பார்த்தவன் தான். அவர்களெல்லாம் இதை போல இன்னைக்கு அவர்களெல்லாம் ஒரு பொது தளத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய விஷயம். அவர் தேனினும் இனிமை கிறிஸ்துவின் நாமம்ங்கிற பாட்டை முழு பாட்டை அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பாடினார். பெரிய ஆரவாரத்துக்கு இடையில அவங்க பாட சொல்லி கேட்டாங்க, ஏன்னா ஒரு தடவை பாடியிருக்கார் அவர். ஆகவே அப்போதான் நான் நினைச்சேன், விவிலியத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள். இறைவனுடைய ராஜ்யம் வருகின்ற போது என்ன நடக்கும்? இறைவனுடைய ராஜ்யம் வருகின்ற போது என்ன நடக்கும்? சிறுத்தையும் கன்றுக்குட்டியும் ஒரே இடத்துல மேயுங்கிறார். விரியன் பாம்புகளோடு சின்ன குழந்தைகள் விளையாடுங்கிறார். அப்படின்னா அதை நீங்க லிட்டரலா பார்க்க கூடாது. மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்கள், மாறுபட்ட கருத்து பின்புலத்திலே வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொள்வார்கள் தான். அதான் ஃபாதர் முருகன் பாட்டு பாடுறார், ஷானவாஸ் கிறிஸ்துவ பாட்டு பாடுறார். இதுதான் உண்மையிலேயே பரலோக ராஜ்யம்னு நான் நினைக்கிறேன். எப்பொழுது திருமுழுக்கு யோவான் கேட்கிறார், அவர் இவர்தான் மெசியாவா வேற யாராவது வரப்போறாங்களான்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவருக்கு சந்தேகம் வந்த உடனே தன்னுடைய சீடர்களை அனுப்பிச்சு, இயேசுநாதர்கிட்டே அனுப்பிச்சு, நீர் தான் மெசியாவா இல்ல வேற யாராவது வரப்போகிறார்களா? அவர் சொல்றாரு, நீங்க போய் பார்த்ததை போய் சொல்லு. என்ன பார்த்தார்? அவங்க என்ன பார்த்தாங்க? பேச சக்தியற்றவர்கள் பேசுகிறார்கள், கேட்க செவியற்றவர்கள் கேட்கிறார்கள், பார்க்க பார்வையற்றவர்கள் பார்க்கிறார்கள். இதை போய் சொல்லுனார். அப்ப என்ன அர்த்தம்?
இன்னைக்கு வந்து நம்முடைய சலேசியன் ஃபாதர்ஸ் இருக்காங்க. இவர்கள் போன இடத்திலெல்லாம் இதுவரை பார்க்க முடியாதவர்கள் பார்த்தார்கள், கல்வியை கற்றார்கள். இதுவரை உண்மை எதுவென்று தெரியாத மக்கள் எங்கெல்லாம் கிறித்தவ மிஷனரிகள் கால்களை மிதித்தார்களோ அந்த இடத்தில் அவர்கள் உண்மையை பார்த்தார்கள். அதுதான் பரலோக ராஜ்யம், அதுதான் உண்மையிலே மனிதநேயம், அதுதான் உண்மையிலேயே கிறிஸ்துவினுடைய செய்தி. ஆகவே இதை உள்வாங்கி ஒருவரோடு ஒருவர் நிச்சயமா நான் வந்து நான் நாளைக்கு நினைச்சால் நான் வந்து என் பேரை வந்து ஆஜாகனின்னு மாத்திக்கலாம். ஆஜாகனி நினைச்சா என் பேரை பீட்டர், அவர் பேரை பீட்டர் அல்போன்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் மாற முடியாத ஒரு அடையாளம் என்னென்றால், இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற நாம் எல்லோரும் தமிழர்கள், இனத்தால் மொழியால் ஒன்றானவர்கள். இந்த உணர்வை நாம் தூக்கி சுமந்து மட்டுமல்ல, இந்த உணர்வை அணையாமல் பார்த்து கொள்வதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவினுடைய உண்மையான செய்தி என்று சொல்கிறேன். மதங்கள் என்பது மனிதனை இணைக்க வேண்டும், மதங்கள் மனிதர்களை பிரிக்கக்கூடாது. இணைப்பது மட்டும்தான் மதமாக இருக்க முடியுமே ஒழிய பிரிப்பது மதமாக இருக்க முடியாது என்கிற தத்துவத்துக்காகத்தான் இந்த உரையாடல். இது பெரிய அளவில் தொடர வேண்டும். நான் அந்தோனி பெர்னாண்டோ, நாதன் அவர்கள் எல்லாம் ஒரு 30 வருஷமா 40 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கணும் சார். 20 வயசு 25 வயதுகள்லாம் நீங்கள் கொண்டாந்து பல்சமய உரையாடலில் உட்கார வச்சு, ஏன்னா இளைஞர்களே வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த கருத்தை எடுத்து சொல்ல வேண்டும். சலேசியன் ஃபாதர்ஸ் வந்து they have been doing a wonderful service. ஃபார் பெனடிக்ட் வந்து பல இடங்களில் அவர் இந்த பணியை வந்து தொடர்ந்து செய்கிறார். எந்த ஊராக இருந்தாலும் இதை போன்ற உரையாடல்கள் அவர் நேரம் காலம்லாம் பார்ப்பதில்லை. இதே முழு நேர பணியாக அவர்களெல்லாம் செய்கின்ற அவர்கள் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்துக்கள் என்று சொல்லி இன்னும் அந்தோனி பெர்னாண்டோ, நாதன் மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லோரையும் நான் பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.